அருண், உள்ள இருக்காங்க, பேசாத. நான் அப்படியே மேல போயிடுறேன். சூப்பரான விஷயம் கிடைச்சிருக்கு. நான் சும்மா இருக்கணுமா? இந்த விஷயத்தை வச்சு இந்த குடும்பத்தோட தூக்கத்தை எப்படி கெடுக்கிறேன் பாரு. உள்ள வாங்க அருண். நகரு. அருண், இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? சத்தம் போடாத. அத்திக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சா ஏன் இப்படி பண்றீங்க அருண்? ஏய், இங்க பாரு, இது என் பர்சனல் விஷயம். கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. அருண் நில்லுங்க. சரி, நான் அத பத்தி கேட்கல. இப்போ உங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரியறேன்? ரஞ்சிதா மாதிரியா இல்ல கல்பனா மாதிரியா? தூங்க போற நேரத்துல எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்பவே கன்ஃபார்ம் செஞ்சுக்கணும்ல. நான் உங்களுக்காக சந்தோஷமா எல்லா சர்வீஸும் செய்யறேன். ஆனா ரஞ்சிதாவை நினைச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு மாத்தி சொல்லிடக்கூடாதுல்ல. சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேணாம். நான் வெளியவே சாப்பிட்டேன். அம்மா கிட்ட மாட்டி விடாம இருந்தாலே போதும். புரியுதா? அருண், என்ன? குட் நைட். அருண், டேய் இங்க வாடா. டேய், எதுக்குடா அவளை அடிச்ச? பொண்ணுங்க மேல கை நீட்டுற பழக்கம் உனக்கு எப்படிடா வந்துச்சு? டேய், 3 பொண்ணுங்களோட பிறந்தவன் தானடா நீ. பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உன்னை சொல்லி சொல்லி தானடா வளர்த்தோம். அதெல்லாம் மறந்துட்டியா? இப்படி அடிச்சது அசிங்கமா தோணல உனக்கு? ஒரு பொண்ணு மேல கைய வைக்கிறவன் மனுஷனே இல்லடா. உன் புத்தி ஏன்டா இப்படி கெட்டு போச்சு? வர வர ஏன்டா இப்படி மோசமா மாறிக்கிட்டே வர? மாமா, என்னாச்சு மாமா? கல்பனாவை இவன் அடிச்சிட்டான்டா. ஐயோ அம்மா, நான் அடிச்சது தப்புதான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அவ என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அதுக்காக அடிப்பியா நீ? உன் கை விரல் அப்படியே பதிஞ்சிருக்க. இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்திருக்க. அறிவில்லை உனக்கு? அண்ணி, பொண்டாட்டிங்கிற உரிமையில அடிச்சிட்டாரு. அத போய் ஏன் பெருசுபடுத்திக்கிட்டு? அருண் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுறா பாத்தியா? கல்யாணம் ஆகலைனாலும் பொண்டாட்டிங்கிற நினைப்புலதான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காடா. அவளோட அன்பை புரிஞ்சுக்காம நீ கை நீட்டினது தப்புடா.